நீங்கள் எப்போவாவது ஒரு கடுமையான கயிறு இழுக்கும் போட்டியை நேர்ல பார்த்திருக்கீங்களா? இரண்டு பக்கமும் சம பலம் கொண்ட மாபெரும் படைகள் மோதும்போது அந்த மையக்கயிறு ஒரு அங்குலம் கூட முன்னும் பின்னும் நகராது. கண்டிப்பா. அப்படியே வியர்வை வழிய நரம்புகள் புடைக்க ஒரு தரப்பு தங்களோட முழு பலத்தையும் கொடுத்து இழுப்பாங்க. மறுகணம் எதிர்த்தரப்பு மூர்க்கமா இழுத்து நிலைமையை சமன் செய்வாங்க. ஆமா, ஏப்ரல் 30, 2026 அன்று நம்ம இந்திய பங்குச்சந்தையில நடந்ததும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கயிறு இழுக்கும் போட்டிதான். ஒரு பக்கம் சந்தையை மேலே கொண்டு செல்ல துடிக்கும் காளைகள், அதாவது புல்ஸ், மறுபக்கம் சந்தையை கீழே தள்ள நினைக்கும் கரடிகள். ரைட். இந்த இரண்டு மாபெரும் சக்திகளும் அந்த 24,000 அப்படிங்கிற ஒற்றை புள்ளிக்காக எப்படி மல்லு கட்டுனாங்க அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது. தரவுகள் ஏதோ ஒரு நாளின் ஏற்ற இறக்கமா மட்டும் தோணலாம். ஆனா அந்த எண்களுக்கு பின்னால் மாபெரும் நிறுவனங்களின் மூலதனம், முதலீட்டாளர்களின் உளவியல்னு ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கு. உண்மைதான். அந்த யுத்தத்தோட நேரடி விளைவ அன்றைய நிஃப்டி 50 குறியீட்டின் எண்கள்ல நம்மால மிக தெளிவா பார்க்க முடியுது. முந்தைய நாள் 24,170 தாண்டி முடிவடைந்திருந்த நிஃப்டி ஏப்ரல் 30 அன்னைக்கு சந்தை முடிவடையும் போது சற்றேறக்குறைய 80 புள்ளிகள் சரிந்து 23,997.55 வந்து நின்றிருக்கு. இந்த 0.74% சரிவு அப்படிங்கறத வெறுமன சந்தை கீழே விழுந்ததுன்னு ஒரு வரியில சுருக்கிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அன்னைக்கு சந்தை காட்டிய அந்த ஊசலாட்டம், அதாவது வாலட்டாலிட்டி, முதலீட்டாளர்களோட பொறுமைய ரொம்பவே சோதிச்சிருக்கும். காலையில பாத்தீங்கன்னா சந்தை 24,080 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டது. ஆமா, அந்த புள்ளியில காளைகள் வெற்றி பெற்றுட்டாங்க. சந்தை இனி மேலதான் போக போகுதுன்னு பலரும் நம்பியிருப்பாங்க. ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்ல சந்தை தலைகீழா திரும்பி 23,790க்கும் கீழே பாதாளத்தை நோக்கி பாய்ந்தது. கிட்டத்தட்ட 290 புள்ளிகளுக்கு இடையிலான இந்த ஒரு அலைக்கழிப்பு சந்தையில ரெண்டு தரப்பும் எவ்வளவு தீவிரமா போராடினாங்க அப்படிங்கறத காட்டுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு அடிப்படையான முரண்பாடு தோணுது. இயற்பியல்ல ஈர்ப்பு விசைன்னு ஒன்னு இருக்குல்ல. ஒரு பெரிய பொருள் கீழே விழும்போது அதோட ஈர்ப்பு விசை காட்பட்டு அதை சுற்றியுள்ள சின்ன பொருள்களும் கீழே தான் விழும். ஆமா, பொதுவா அப்படிதான் நடக்கும். பங்குச்சந்தையில நிஃப்டி குறியீடு 18 புள்ளிகள் அடிவாங்கி விழும்போது பெரும்பாலான பங்குகள் சரியத்தானே செய்யணும். ஆனா பஜாஜ் ஆட்டோ பங்கு மட்டும் அந்த ஈர்ப்பு விசைக்கு எதிரா எப்படி 5% மேலே ஏறி ராக்கெட் போல பறந்தது. ஒட்டுமொத்த சந்தையே பலவீனமா இருக்கும்போது இதுக்கு மட்டும் எங்க இருந்து இவ்ளோ மூலதனம் வந்தது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. சந்தையில ஈர்ப்பு விசையை விட மூலதனத்தின் நகர்வு, அதாவது கேபிட்டல் ஃப்ளோ தான் ரொம்ப வலிமையானது. ஒட்டுமொத்த சந்தையும் பலவீனமாகும் போது முதலீட்டாளர்கள் தங்க பணத்தை முழுமையா வெளியே எடுக்கிறதில்ல. ஓஹோ, அப்ப அந்த பணத்தை வேற எங்கேயாவது மாத்துறாங்களா? அதேதான். அதிக ஆபத்துள்ள துறைகள்ல இருந்து பணத்தை எடுத்து வலுவான அடிப்படைகள் கொண்ட துறைகள்ல முதலீடு செய்றாங்க. இதத்தான் நம்ம செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். பஜாஜ் ஆட்டோ அன்னைக்கு 9,515 ரூபாயில தொடங்கி 10,039 ரூபாயில பிரம்மாண்டமா முடிவடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் காரணி இருக்கு. அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் பேரியர், அதுதானே? எக்ஸாக்ட்லி. பெருநிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் அல்காரிதம் ட்ரேடிங் சிஸ்டம்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் நம்பரை ஒரு பங்கு உடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதிக அளவுல வாங்கும் வகையில ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும். பஜாஜ் ஆட்டோ அந்த 10,000 தாண்டிய உடனே சந்தேகிச்ச ரீட்டைல் முதலீட்டாளர்களும் அதுல குதிச்சாங்க. அப்போ சந்தையின் மற்ற துறைகள்ல இருந்து வெளியேறிய பணம் பஜாஜ் ஆட்டோல குவிஞ்சிருக்கு. அதனாலதான் அது 5.19% ஏற்றம் காண முடிஞ்சது. மிகச்சரியா சொன்னீங்க. இதை கேட்கும்போது ஒரு கப்பல் மூழ்கும்போது மக்கள் பாதுகாப்பான லைஃப் போட்டை தேடி ஓடுற மாதிரி இருக்கு. சந்தை சரியும் போது முதலீட்டாளர்கள் வலுவான பங்குகளை தேடி போயிருக்காங்க. அன்னைக்கு ஃபார்மா மற்றும் ஐடி துறையை சேர்ந்த பங்குகளும் சந்தைக்கு அரணா நின்னத தரவுகள்ல பார்க்க முடியுது. சன் ஃபார்மா கிட்டத்தட்ட 1.8% ஏற்றம் கண்டிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்ஃபோசிஸ் மற்றும் டெக் மஹிந்திரா போன்ற ஐடி பங்குகளும் சுமார் 1% உயர்ந்துச்சு. இந்த செக்டார் ரொட்டேஷன் தத்துவத்தின்படி பார்த்தால் முதலீட்டாளர்கள் ஏன் குறிப்பா ஐடி மற்றும் ஃபார்மாவை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ரெண்டு துறைகளுமே பங்குச்சந்தையில டிஃபென்சிவ் செக்டார்ஸ், அதாவது பாதுகாப்பு அரண் துறைகள்னு அழைக்கப்படுது, ரைட்? கரெக்ட். ஒரு நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரத்துல மந்த நிலை வந்தாலோ இல்ல பணவீக்கம் அதிகரிச்சாலோ மக்களின் அன்றாட செலவுகள் பாதிக்கப்படலாம். ஆனா நோய்க்கான மருந்து வாங்குறத யாரும் நிறுத்த போறதில்ல.
அதனால சன் ஃபார்மா மாதிரி மருந்து நிறுவனங்களின் வருமானம் எப்போதுமே ஒரு நிலையான தன்மையை கொண்டிருக்கும். அதுபோலவே ஐடி நிறுவனங்களான இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா தங்களோட பெரும்பான்மையான வருமானத்தை அமெரிக்க டாலர்கள்ல ஈட்டுது. உள்நாட்டு சந்தையில குழப்பம் வரும்போது இது ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருக்கு. அதேதான், சந்தை நிலையற்ற தன்மையோட ஊசலாடும் போது ரிஸ்க் எடுக்க விரும்பாத பெரிய முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை இந்த ஐடி மற்றும் ஃபார்மா பங்குகள்ல பதுக்கி வைப்பாங்க. இதுதான் நிஃப்டியோட வீழ்ச்சியை ஓரளவுக்காவது தடுத்து நிறுத்துச்சு. ஒரு பக்கம் பஜாஜ் ஆட்டோ ஒற்றையாளாக 10,000 மைல்களை தாண்டி ஈர்க்குது, மறுபக்கம் ஐடி ஃபார்மா பங்குகள் தாங்கி பிடிக்குது. போதாதா குறைக்கு ரிலையன்ஸ் கூட 0.74% ஏற்றம் கண்டு சந்தைக்கு முட்டு கொடுத்திருக்கு. இவ்ளோ பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்தும் நிஃப்டி ஏன் 18 புள்ளிகள் அதலபதாளத்திற்கு போகணும்? அங்கதான் ட்விஸ்ட். சந்தையோட முதுகெலும்பா இருக்கிற பேங்கிங் செக்டர், அதாவது வங்கித்துறை மற்றும் மெட்டல் பங்குகள் தான் அன்றைய சரிவுக்கு முழுமையான காரணம். ஐசிஐசிஐ வங்கி 1.19% சரிந்தது. ஆக்சிஸ் வங்கி 1.61% வீழ்ச்சி அடைந்தது. ஓ, அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC வங்கி கூட சரிவை சந்திச்சதா? ஆஹா, அதுவும் 60%க்கும் மேல சரிஞ்சு முடிவடைந்தது. இந்த இடத்துல நாம இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கணித அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நிஃப்டி 50 என்பது வெறும் 50 பங்குகளின் சராசரி கிடையாது. ஒவ்வொரு நிறுவனத்தோட சந்தை மதிப்பை பொறுத்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. பஜாஜ் ஆட்டோ 5% ஏறுறதால நிஃப்டிக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் புள்ளிகளை அதிக வெயிட்டேஜ் கொண்ட HDFC மற்றும் ICICI வங்கிகள் வெறும் 1% சரிஞ்சாலே முழுமையா அழிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம மெட்டல் துறையை சேர்ந்த ஹிண்டால்கோ 2.8%, டாடா ஸ்டீல் 2% சரிஞ்சிருக்கு. எட்டானால் மற்றும் TMPV போன்ற பங்குகளும் தலா 2.9% வரை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கரெக்ட். ரிலையன்ஸும் பஜாஜ் ஆட்டோவும் கயிற்ற ஒரு பக்கம் மூர்க்கமா இழுத்தாலும் இந்த வங்கிகளும் மெட்டல் பங்குகளும் தடம் புரண்டு சந்தையை மொத்தமாக கீழே இழுத்துடுச்சு. சந்தை அப்படிங்கிறது வெறுமனே எந்த பங்கு ஏறுது எது இறங்குதுன்னு பாக்குற கணக்கு மட்டும் இல்ல. எந்த பங்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குங்கிறதுல தான் ஒட்டுமொத்த ஆட்டமுமே இருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. சரி, இந்த இழுபறியில தான் நிஃப்டி கீழே சென்றது அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். ஆனா இந்த ஊசலாட்டம் எல்லாம் முடிஞ்சு நிஃப்டி ஏன் தற்செயலா இல்லாம மிக சரியா 23,997.55ல வந்து நிக்கணும்? 24,000 தொட்டிருக்கலாம், இல்லனா இன்னும் கீழே 23,900லாவது நின்றுக்கலாம். இந்த 23,997க்கு பின்னாடி மார்க்கெட் மேக்கர்களோட ஏதாவது அல்காரிதம் வேலை செய்யுதா? தற்செயலா சந்தையில எதுவும் நடக்காது. இதுக்கான முழுமையான விடைய நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது OI தரவுகள்ல இருந்து தான் பெற முடியும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன்னு 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. இதை ஒரு பெரிய செஸ் போர்டா உருவகப்படுத்திக்கோங்க. ஓகே. கால் ஆப்ஷன்களை விற்பவர்கள் சந்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் செல்லாதுன்னு தங்கள் பணத்தை பணயம் வைப்பவர்கள். ரைட். ஆமா, அவங்க அந்த புள்ளியில ஒரு பெரிய தடுப்புச் சுவர், அதாவது ரெசிஸ்டன்ஸை உருவாக்குவாங்க. மறுபுறம் புட் ஆப்ஷன்ல விற்பவர்கள் சந்தை கீழே போகாதுன்னு நம்புபவர்கள். இவங்க சந்தைக்கு ஒரு சப்போர்ட்டை உருவாக்குவாங்க. அப்போ அன்னைக்கு 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த 2 பக்கமுமே ஒரு மாபெரும் போர் நடந்திருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா தரவுகள்ல கால் OI சிவப்பு நிற பட்டையாகவும் புட் OI பச்சை நிற பட்டையாகவும் மிக பிரம்மாண்டமா குவிந்திருந்ததை நான் பார்த்தேன். அதேதான். ஒரு தரப்பு 24,000ஐ உடைத்து மேலே செல்வோன்னு பலப்பரீட்சை செய்யுது. மறுதரப்பு எந்த காரணத்தை கொண்டும் 24,000க்கு மேல் சந்தையை விடமாட்டோன்னு மாபெரும் அரணமைத்து காக்குறாங்க. நீங்க சொல்றத கேக்கும்போது 24,000ல அவ்ளோ பெரிய கால் OI இருந்ததுன்னா காளைகள் அத மூர்க்கமா உடைத்து மேலே கொண்டு செஞ்சிருந்தா சந்தையில ஒரு பெரிய ஷார்ட் ஸ்குவீஸ் நடந்திருக்கணுமே. சந்தை ராக்கெட் போல பல 100 புள்ளிகள் மேல போயிருக்கணுமே. கண்டிப்பா போயிருக்கும். ஆனா ஒரு ஷார்ட் ஸ்குவீஸை தூண்டுவதற்கு 2 விஷயங்கள் தேவை. 1, ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் செய்தி இருக்கணும். 2, வாங்குபவர்களிடம் அந்த ரெசிஸ்டன்ஸ் சுவரை உடைக்க தேவையான அசுரத்தனமான வால்யூம் இருக்கணும். ஆனா அன்னிக்கு நிலைமையில பேங்க் நிஃப்டியின் ஜாம்பவான்களான ICICI மற்றும் ஆக்சிஸ் வங்கிகள் தொடர்ந்து சரிந்து கொண்டிருந்ததால காளைகளிடம் அந்த 24,000 கோட்டையை தகர்க்க வால்யூம் இல்லாம போயிடுச்சு. அதான் நிதர்சனம். சந்தையின் ஒரு பெரிய தூண் இடிந்து விழும்போது பலம் குறைஞ்சிடும். கால் ஆப்ஷன்களை விற்ற நிறுவன முதலீட்டாளர்கள் தங்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை தடுப்பதற்காக தொடர்ந்து சந்தையில பங்குகளை வித்து 24,000 தாண்ட விடாம அழுத்தம் கொடுத்தாங்க.
ஓஹோ, அதனாலதான் சந்தை தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த சுவரை தொட முயன்றும் எதிரிகளின் பலம் அதிகமா இருந்ததால வெறும் 2.5 புள்ளிகள் வித்தியாசத்துல, அதாவது 23,997 முட்டி பின்வாங்க நேர்ந்திருக்கு. ஆமா. மேலும் 24,000 என்பது முதல் வரிசை தடுப்பு சுவர் மட்டும்தான். அந்த டேட்டாவை இன்னும் உற்று நோக்கினா 24,200, 24,300 ஆகிய ஸ்ட்ரைக் பிரைஸ்களிலும் கால் ஓஐ மிக வலுவாக இருப்பதை நாம காண முடியுது. இன்னும் சொல்லப்போனா 24,500 என்ற புள்ளியில தான் அது தன் உச்சக்கட்ட பலத்தோட நிக்குது. அப்போ ஒட்டுமொத்த கரடிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையே 24,500க்கு மேல் இந்த சீரீஸில் சந்தை செல்லவே செல்லாது என்பதுதானா? எக்ஸாக்ட்லி. சரி, மேல இவ்ளோ பெரிய தடுப்புச் சுவர்கள், முள்வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா கீழே விழும்போது முதலீட்டாளர்களை காப்பாற்ற எந்த அரணுமே இல்லையா? சந்தை அன்னிக்கு 23,790 வரை கீழே சென்றுவிட்டு மீண்டும் எப்படி மேல வந்துச்சு? அந்த புள்ளியில அப்படி என்ன மாயாஜாலம் நடந்தது? அங்கே மாயாஜாலம் எதுவும் நடக்கல. புட் ஆப்ஷன் விற்றவர்களோட மூலதனம் தான் சந்தையை காப்பாற்றியது. கீழே நமது பாதுகாப்பான அரணாக 23,800 செயல்படுது. அந்த புள்ளில புட் ஓஐ மிக வலுவாக குவிந்திருக்கு. ஓ, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல புட் ஆப்ஷனை விற்பவர்கள் அந்த புள்ளிக்கு கீழே சந்தை செல்லாதுன்னு பிரீமியத்தை வசூலிப்பவர்கள் இல்லையா? ஆமா. சந்தை 23,800 நெருங்கியதும் அவங்க சுதாரித்துக் கொண்டு சந்தையில அதிக பங்குகளை வாங்கி நிஃப்டியை மீண்டும் மேல உந்தி தள்ளுனாங்க. அன்னைக்கு குறைந்தபட்ச புள்ளி 23,796 என்பதையும் அடுத்த கணமே அது மேலே பாய்ந்ததையும் இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரியா 23,800 என்ற அந்த ஆதரவு நிலையில இருந்த காளைகள் சந்தையை தாங்கி பிடிச்சிருக்காங்க. அதேதான். அதற்கும் கீழே போனால் 23,500ங்கிற புள்ளியில தான் அடுத்த பெரிய ஆதரவு நிலை காத்திருக்கு. இதை கேட்கும்போதே அந்த போர்க்கள காட்சி அப்படியே கண்முன் விரியுது. 23,800 என்பது நம்முடைய பாதுகாப்பான கோட்டை. அங்கிருந்து கிளம்பிய நமது காளைகளின் படை வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி படிப்படியாக முன்னேறி 24,000 என்ற எதிரிகளின் பிரம்மாண்டமான சுவரை நெருங்கியது. வங்கிகள் மற்றும் மெட்டல் பங்குகளின் வீழ்ச்சின்ற பீரங்கி தாக்குதல் அதிகமா இருந்ததால சுவரை தொடுவதற்கு சற்று முன்னால் சரியா 23,997 தனது முன்னேற்றத்தை நிறுத்திக் கொண்டது. இதுதான் சந்தையின் எக்ஸ்ரே ரிப்போர்ட். ஆமா, நாம இதுவரை அலசிய தரவுகளை வச்சு பார்க்கும்போது ஏப்ரல் 30 அன்று நடந்த ஊசலாட்டத்தின் முழு பரிமாணமும் இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. பஜாஜ் ஆட்டோ தனது அடிப்படை பலத்தால் 10,000 தாண்டி முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கு. ஃபார்மா, ஐடி துறைகள் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டிருக்கு. ஆனா அதிக வெயிட்டேஜ் கொண்ட வங்கிகள் ஒட்டுமொத்த சந்தையும் கீழே இழுத்திருக்கு. ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பொறுத்தவரை சந்தை இப்போ 23,800 ஆதரவு நிலைக்கும் 24,000 என்ற அசுர தடைக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத பெட்டிக்குள் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நாளை காலை சந்தை திறக்கும் போது இந்த சமன்பாடுகள் எப்படி மாறும்? முதலீட்டாளர்கள் எந்தெந்த விஷயங்களை உற்று நோக்க வேண்டும்? நாளை சந்தை திறக்கும்போது முதல் 1 மணி நேர வர்த்தகம் மிக மிக முக்கியமானது. முதலீட்டாளர்களின் கண்கள் அனைத்தும் அந்த 24,000 என்ற மையப்புள்ளியின் மீதே இருக்கணும். ஒருவேளை உலகளாவிய சந்தைகளின் பாசிட்டிவ் தாக்கத்தாலோ இல்ல வங்கிகள் மீண்டும் ஏற்றம் காண்பதாலோ சந்தை அந்த 24,000 உடைத்து மேலே நிலைத்து நின்றால் நாம முன்னரே பேசிய அந்த ஷார்ட் ஸ்குவீஸ் உடனடியாக நடைபெறும், ரைட்? கண்டிப்பா 24,000 கால் ஆப்ஷன் விற்றவர்கள் அனைவரும் பதற்றத்துல தங்கள் நஷ்டத்தை குறைக்க பொசிஷன்களை மூடுவாங்க. அது சந்தையை இன்னும் வேகமா 24,200 நோக்கி உந்தி தள்ளும். ஆனா ஒருவேளை அந்த தடைய உடைக்க முடியலன்னா, அதாவது கரடிகளின் ஆதிக்கம் மீண்டும் தொடர்ந்தா, சந்தை அங்கிருந்து சரிந்து 23,800 என்ற ஆதரவு நிலைய இரண்டாவது முறையாக பரிசோதிக்க வரும். எக்ஸாக்ட்லி. இந்த முறை 23,800 உடைபட்டால் சந்தை 23,500 நோக்கி பயணிக்க தொடங்கிடும். எனவே ஆப்ஷன்ஸ் டேட்டாவில இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்களில் ஏற்படுற மாற்றங்களை நேரடியாக கவனிப்பது சந்தையின் அடுத்த நகர்வை முன்கூட்டிய கணிக்க ரொம்பவே உதவும். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த தரவுகளையும் எண்களையும் கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். பங்குச்சந்தையின் எண்கள் வெறும் லாப நஷ்டங்களை மட்டும் காட்டும் கால்குலேட்டர் அல்ல. ஆமா, 24,000ல குவிந்துள்ள அந்த ஆப்ஷன்ஸ் டேட்டாக்கள் மார்க்கெட்ல உள்ள ஒவ்வொரு முதலீட்டாளரின் உளவியலையும் நம்பிக்கையும் அதே சமயம் அவங்க பயத்தையுமே அப்பட்டமாக பிரதிபலிக்குது. கரெக்ட். பேங்கிங் செக்டார் போன்ற பெரும் நிறுவனங்கள் சந்தையை கீழே தள்ள நினைச்சாலும் பஜாஜ் ஆட்டோ மாதிரி ஒரு தனிப்பட்ட பங்கு எப்படி தனது வலுமான அடிப்படைகளால மூலதனத்தை ஈர்த்து முதலீட்டாளர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தருதுங்கிறத நம்ம பார்த்தோம். சந்தை விழும்போதும் ஒரு மூலையில எங்கோ ஒரு துறை ஏற்றம் கண்டுகொண்டுதான் இருக்கு. உண்மைதான்.
நாளை காலை 9:15 மணிக்கு சந்தை மீண்டும் திறக்கும்போது இந்த கயிறு இழுக்கும் போட்டியில எந்த தரப்பும் முதலில் தனது பிடியை தளர்த்த போகுது? 24,000 என்ற அந்த மையக் கோட்டையை காளைகள் வெற்றிகரமாக தாண்டி புதிய உச்சங்களை தொடுவார்களா, அல்லது கரடிகள் அவங்கள மீண்டும் 23,800 என்ற படுகுழியில் தள்ளுவார்களா? இத முதலீட்டாளர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஆமா, நிறுவனங்களின் மூலதனமும் முதலீட்டாளர்களின் உளவியலும் இணைந்து நாளை எந்த புதிய கதையை சொல்லப் போகுது அப்படிங்கறது நீங்களே நேரடியாக கவனித்து பாருங்க. இந்த விரிவான அலசல் சந்தையின் இயக்கத்தை வெறும் எண்களாக பார்க்காம அதன் பின்னணியில் உள்ள காரண காரியங்களோடு புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும்னு நம்புறேன். சந்தையின் அடுத்த நகர்வுகளை உன்னிப்பாக கவனியுங்கள். எண்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளட்டும்.